வணக்கம், வெல்கம் டு சாமி ஸ்போக்கன் இங்கிலீஷ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற லெசன் தினசரி ஆங்கில வாக்கியங்கள். நம்பர் 1, யார் மேலேயாவது கோவமா இருப்போம். அப்ப நாம அவங்கள்ட்ட சொல்லுவோம் இல்லையா, உன்னை எனக்கு அடிக்கணும் போல இருக்கு. எப்படி சொல்லுவோம் இங்கிலீஷ்ல? ஐ ஃபீல் லைக் பீட்டிங் யூ. ஐ ஃபீல் லைக் பீட்டிங் யூ. அதே மாதிரி உன்னை எனக்கு ஓங்கி ஒரு அறவிடணும் போல இருக்கு. எப்படி சொல்றது இங்கிலீஷ்ல? ஐ ஃபீல் லைக் ஸ்லாப்பிங் யூ. ஐ ஃபீல் லைக் ஸ்லாப்பிங் யூ. சிமிலர்லி உன்னை ஓங்கி ஒரு குத்து விடணும் போல இருக்கு. எப்படி சொல்லுவோம்? ஐ ஃபீல் லைக் பஞ்சிங் யூ. ஐ ஃபீல் லைக் பஞ்சிங் யூ. ஸோ நல்லா கவனிங்க, பஞ்சுனா குத்துறதுன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் பார்க்க போறோம். நம்பர் 2, சில சமயம் யாராவது நமக்கு அனுப்பின மெசேஜை நம்ம படிக்காமலே தவறுதலா டெலீட் பண்ணிடுவோம். அப்ப என்ன சொல்லுவோம்? நான் அதை தவறுதலா டெலீட் பண்ணிட்டேன். எப்படி சொல்றது இங்கிலீஷ்ல? ஐ டெலீட்டட் இட் பை மிஸ்டேக். ஐ டெலீட்டட் இட் பை மிஸ்டேக். அதே மாதிரி தவறுதலா நம்ம ஷர்ட் பாக்கெட்டுக்குள்ள போனை வைக்கும் போது யாருக்காவது கால் போயிருக்கும். அப்ப என்ன சொல்லுவோம்? நான் உங்களுக்கு தெரியாம கால் பண்ணிட்டேன். ஐ கால்ட் யூ பை மிஸ்டேக். ஐ கால்ட் யூ பை மிஸ்டேக். அதே மாதிரி யாருக்காவது ஃபார்வர்ட் பண்ணிட்ட மெசேஜை வேற யாருக்காவது ஃபார்வர்ட் பண்ணிடுவோம். அப்ப என்ன சொல்லுவோம்? தவறுதலா நான் அந்த மெசேஜை ஃபார்வர்ட் பண்ணிட்டேன். எப்படி சொல்றது இங்கிலீஷ்ல? ஐ ஃபார்வர்டட் இட் பை மிஸ்டேக். நெக்ஸ்ட் பார்க்க போறோம். நம்பர் 3, தனியா இருந்து இருந்து எனக்கு சலிச்சு போயிடுது. எப்படி சொல்றது இங்கிலீஷ்ல? ஐ எம் சிக் ஆஃப் பீயிங் அலோன். ஐ எம் சிக் ஆஃப் பீயிங் அலோன். ஸோ அலோன்னா தனியா இருக்கிறதுன்னு அர்த்தம். அடுத்து பார்க்கலாம். நிறைய பேர் எப்ப பார்த்தாலும் பொய் சொல்லிட்டே இருப்பாங்க. அப்ப இன்னொரு பொய் சொல்லியிருப்பாங்க, இட் another lie. அப்ப நாம அவங்கள்ட்ட என்ன சொல்லுவோம்? உன்னோட பொய்யை கேட்டு 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 எனக்கு சலிச்சு போயிடுது. எப்படி சொல்றது இங்கிலீஷ்ல? ஐ எம் சிக் ஆஃப் யுவர் லைஸ். I am sick of your lies. நெக்ஸ்ட் பார்க்க போறோம். உப்மா சாப்பிட்டு சாப்பிட்டு எனக்கு சலிச்சு போயிடுத்து, அழுத்து போயிடுத்து. வீட்டில் ஒய்ஃப்ட்ட சொல்லுவோம். இது எப்படி சொல்லுவோம் இங்கிலீஷ்ல? I am sick of உப்மா. I am sick of உப்மா. நெக்ஸ்ட் பார்க்க போறோம். நம்பர் 4, நான் யாரை அழைச்சிட்டு வரணும்? whom should I bring? whom should I bring? உன்னோட நண்பர்களையும் நீ வரும்போது கூடவே அழைச்சிட்டு வா. இது எப்படி சொல்லுவோம் இங்கிலீஷ்ல? bring along your friends. bring along your friends. அடுத்தது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு phrasal verb கத்துக்க போறோம், bring up. இந்த bring upக்கு 2 மீனிங் இருக்கு. ஒரு மீனிங் என்ன தெரியுமா? ஒருத்தர பத்திரமா ஜாக்கிரதையா நல்லபடியா நல்ல பண்புகளை கத்து கொடுத்து நல்லவனா வளர்க்கறத bring upன்னு சொல்றோம். நல்லபடியா வளர்க்கறத bring upன்னு சொல்றோம். லெட்ஸ் an எக்ஸாம்பிள். என்னை வளர்த்தது என் பாட்டி தான். I was brought up by my grandma. I was brought up by my grandma. நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும், இந்த வாக்கியம் பாசிவ் வாய்ஸ்ல செயற்பாட்டு வினையில இருக்கு. நான் என் பாட்டியால் வளர்க்கப்பட்டேன். சரி, bring upக்கு இன்னொரு மீனிங் என்ன? வாந்தி எடுக்கிறது. வாந்தி எடுக்கிறதுனா வாமிட், நம்ம எல்லாருக்குமே தெரியும். இன்னொரு verb என்ன? puke. P-U-K-E. பியூக்னாலும் வாந்தி எடுக்கிறது தான். இந்த வாந்தி எடுக்கிறத bring up அப்படின்னு சொல்லலாம். லெட்ஸ் an எக்ஸாம்பிள். நான் சாப்பிட்ட எல்லாத்தையும் நான் வாந்தி எடுத்துட்டேன். I brought up everything I ate. I brought up everything I ate. நெக்ஸ்ட் என்ன? நம்பர் 5, அவள்கிட்ட வெறும் பேச்சு தான், காரியம் ஒண்ணுமே இருக்காது. யாரையாவது பார்த்து சொல்லுவோம், அவ வெறும் பேச்சு தான்ப்பா, காரியம் ஒண்ணுமே இருக்காது. எப்படி சொல்லுவோம் இங்கிலீஷ்ல? she is all talk. she is all talk. அப்புறம் யார்ட்டையா போய் கேட்போம், நாம கொஞ்சம் தனியா பேச முடியுமா? எப்படி கேட்கறது? can we talk in private? can we talk in private? நீ பேசுற விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. யாராவது நம்மள்ட்ட மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க, இல்லாட்டி கேன்வாஸ் பண்ணுவாங்க, அவங்கள்ட்ட நம்ம சொல்லுவோம், நீங்க பேசுற விதம் எனக்கு பிடிச்சிருக்கு. எப்படி சொல்றது இது இங்கிலீஷ்ல? ஐ லைக் த வே யூ டாக். I like the way you talk. நெக்ஸ்ட் பார்க்கலாமா? நாங்க அவள்கிட்ட பேசுறத நிறுத்திட்டோம். We stopped talking to her. We stopped talking to her. அடுத்து பார்க்க போறோம். தமிழ்ல எல்லாம் தெரிஞ்ச ஏகாம்பரம்னு சொல்லுவோம். சில பேர் பார்த்தீங்கன்னா தனக்கு தான் எல்லாம் தெரியுங்கிற மாதிரி பேசுவாங்க. அவங்கள நம்ம இங்கிலீஷ்ல மிஸ்டர் நோ ஆல்னு சொல்லுவோம். இப்ப என்ன சொல்ல போறோம் அப்படின்னா, நீ எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுற. அடிக்கடி இந்த வாக்கியத்தை நாம பயன்படுத்துவோம். இது இங்கிலீஷ்ல எப்படி சொல்றது? யூ டாக் as if you know everything. You talk as if you know everything. நெக்ஸ்ட் பார்க்க போறோம். வீட்ல சில்ட்ரன்ட்ட சொல்லுவோம்,
எதிர்த்து பேசாத, வாயாடாத, பதிலுக்கு பதில் பேசாத. எப்படி சொல்றது இங்கிலீஷ்ல? டோன்ட் டாக் பேக், டோன்ட் டாக் பேக். நெக்ஸ்ட் பார்க்க போறோம். நம்பர் 6, நீ குளிச்சியா? எப்படி கேக்குது இங்கிலீஷ்ல? டிட் யூ டேக் பாத், டிட் யூ டேக் பாத். உன் கூட அவனையும் அழைச்சிட்டு போ. டேக் ஹிம் வித் யூ, டேக் ஹிம் வித் யூ. ரொம்ப நாள் ஆகாது, டாக்டரை பார்க்க போறோம், டாக்டரோட அசிஸ்டண்ட்டை கேட்கிறோம், டாக்டரை பார்க்கறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுமான்னு. அவங்க என்ன சொல்லுவாங்க? ரொம்ப நேரம் ஆகாது சொல்லுவாங்களா? இது இங்கிலீஷ் எப்படி சொல்றது? இட் won't take so long, it won't take so long. நெக்ஸ்ட் பார்க்க போறோம். உனக்கு என்ன வேணுமோ அதை எடுத்துக்கோ, உனக்கு என்ன வேணுமோ அதை எடுத்துக்கோ. எப்படி சொல்றது இங்கிலீஷ்ல? டேக் எனிதிங் யூ வாண்ட், டேக் எனிதிங் யூ வாண்ட். ஸோ இந்த வீடியோவோட லாஸ்ட் லெக்கு வந்துட்டோம். ஒரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல் ஃப்ரேசல் வேர்பு பார்க்க போறோம். என்னது? டேக் ஆஃப்டர். என்ன அர்த்தம்? ரிசம்பிள்னு அர்த்தம். அதாவது பார்க்கறதுக்கு அவங்கள மாதிரியே இருக்காங்க, அவங்க ஜாடையில இருக்காங்க, அவங்க சாயல இருக்காங்க, அவங்களையே உரிச்சு வச்சிருக்காங்க சொல்லுவோமா? இதைத்தான் இங்கிலீஷ்ல டேக் ஆஃப்டர்னு சொல்றோம். லெட்ஸ் இன் எக்ஸாம்பிள். மதி பார்க்கறதுக்கு அவங்க அப்பாவையே உரிச்சு வச்சிருக்கிறாரு. எப்படி சொல்லுவோம் இங்கிலீஷ்ல? மதி டேக்ஸ் ஆஃப்டர் ஹிஸ் டேட், மதி டேக்ஸ் ஆஃப்டர் ஹிஸ் டேட். Dear viewers, daily use sentences. இந்த லெசன் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நாங்க நம்புறோம். மீண்டும் அடுத்த பாடத்தை சந்திப்போம். Thank you.